இங்க கோவிலுக்குள்ள தங்குவார். எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும், நாட்டு மக்களுக்கு நல்லா இருக்கும். இந்த துண்டு போட்டுங்க அத்தனை பேர் இருக்குங்கள, நீ கூட தான் வாய செய்யி, சேர்ந்து செய்யப்பா. பண்ணீங்கன்னாக்கா ஒரு அவருடைய உள்ள ஆத்மா சாந்தி அடைச்சா அவர் ஆத்மா இங்க கோவிலுக்குள்ள தங்குவார். அதுக்கு ஒரு ஆளை போட்டு பூஜை பண்ணிட்டு ஒரு பண்ணிட்டு வந்தோம்னா எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும், நாட்டு மக்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக மரகத லிங்கம் ஒண்ணு செய்து தந்த லிங்கம் வைக்க சொல்லி சொல்றேன். தலைவரோ கட்சி தொண்டர்கள். அவர் கட்சியில யாரு இருக்காங்க, இந்த துண்டு போட்டுங்க அத்தனை பேர் இருக்குங்கள, நீ கூட தான் வாய செய்யி, சேர்ந்து செய்யப்பா. யார் வேணான்றாங்க வச்சீங்கன்னாக்கா அவருடைய ஆத்மா நல்லா அழகா போய் இறைவனாண்டு போய் சேரும். பச்சை லிங்கம், பச்சை கல்லில மரகத லிங்கம் கல்லில லிங்கம் செய்ய தந்து வைங்க. அதுதான் சொல்றேன், வேற எதுவும் செய்யலை. என்ன அது செய்யுங்க. ஒரு 48 நாளைக்கு 108 நாளைக்கு ஒரு ஐயரையோ யாரோ ஒரு என்ன மாதிரி சன்னியாசிகளோ சாமியார்களோ யாரோ பூஜை பண்ணி விட்டுக்கிட்டு அங்கே உட்கார வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மையாக நடக்கும். வர வேண்டிய சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விளங்கி மென்மேலும் நல்லா இருக்கும். வர பக்தர்கள் வந்து விஜயகாந்த் சிலை வச்சிருக்காரு, லிங்கம் அங்கே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு வருவார் பக்தர்கள். செய்யுங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன், வேற எதுவும் சொல்ல வரலையப்பா. என்ன படிக்காதவனப்பா, எனக்கு தெரிஞ்சது என் மனசுக்கு பட்டது நான் அதை சொன்னேன். எங்க அப்பா எல்லாம் படிக்க வச்சிருந்தாருன்னா நான் அவரோட 2 மடங்கா போயிருப்பேன். அவர் நல்லா படிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா மாடு மேடா கைது மேடா எங்க அப்பா பெத்து விட்டுட்டு பொய் சொல்லாத திருடாருன்னு சொல்லி விட்டாரு. அதுதான் 2 அதான் கடைப்பிடிச்சிட்டு உலகத்தை சுத்தி இருக்கிறேன். வேற எதுவும் கிடையாது. நமக்கு வாரிசு கிடையாது, மனைவி எல்லாம் அல்ல. ஏதாவது இறைவன் கொடுக்குற பிள்ளைகளே குழந்தைகள் தான், பொதுமக்கள் தான் எனக்கு குழந்தை, தாய் தந்தை சுத்திட்டு இருக்கிறேன்னப்பா. நீங்களும் அதே போல நல்ல உள்ளமா வாழ்ந்தா போதும்னு அதை தான் நினைக்கிறேன். சரி.